உட்காரு. இந்த பிஸ்னஸை மட்டும் ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லா சம்பாதிக்கலாம். நம்ம இன்வெஸ்டர் கிட்ட பேசி வச்சோம்ல, அது என்னாச்சு? இல்லடா, அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். எதுக்கு? எதுக்கா? நீ ஒரு திருநங்கை கல்யாணம் பண்ணிருக்க. அட சமீர், நீ என்னடா இப்படி பேசுற? எல்லாருக்கும் தான் ஃபீலிங்ஸ் இருக்கும். என்ன ஃபீலிங்ஸ்? ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏய், இங்க பாரு, யாருக்கும் கல்யாணத்தை பத்தி எதுவும் தெரியாது. இப்படியே இருக்கட்டும். இல்லைன்னா எந்த இன்வெஸ்டரும் நம்ம பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி. சமீர், ஹலோ சுர்பி மேடம், திஸ் இஸ் நிக்கில். ஹலோ, ஐம் சுர்பி. ஹலோ, ஐம் சுர்பின்னு சொன்னேன். நிக்கில். சமீர், நீங்க உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே மேடம். நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சரிதாமா. உங்க புருஷன் வந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னு கொஞ்சம் பிஸியாவே இருக்காரு. அப்படியா? இதோ எங்க பையன் நிக்கில் அவன் தான் வந்துட்டான். நிக்கில். நிக்கில், இவன் என்னோட மூத்த பையன். அவங்க நம்ம சோனிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். அவளை உள்ள இருக்க சொல்லிருக்க. உள்ளேயே இருக்கட்டும். போ, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சரி, போ. நான் வரேங்க. சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. நிக்கில், எவ்வளவு நேரமா நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீ ஃபோன் பண்ணி எடுக்கலனா அப்போ பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். பிசினஸ் பண்ணணுமா வேண்டாமா? ஏற்கனவே 1008 பிரச்சனை, இதுல நீ வேற. இங்க பாரு, சோனியை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியே வராத. ஓஹோ, அதுக்கு தான் வெளியில வராதுன்னு ரூம்ல இருக்க சொன்னாங்களா? நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க. என் பொண்ணு சமைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். எல்லாத்தையுமே சமைப்பா. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா உங்க பையனை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டமே. அட என்னம்மா, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க தான். நாங்க நல்லா வசதியா இருக்கிறத பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்க. வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. நீங்க என் பையனே கேளுங்க. ஆமாங்க, ஆக்சுவலி அப்பா சொல்றது சரிதான். இந்த ஊராளுங்க எதையாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. சரி சரிப்பா, புரிஞ்சுது. நிக்கில், நிக்கில், மேல பள்ளி, பள்ளி. நீங்க இதெல்லாம் பார்த்து எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க வீட்டு வேலைக்காரி. வாடப்பலாம். நில்லுங்க.
மேலே பள்ளி இருந்துச்சு. நான் பயந்துட்டேன். நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டேன். ஓ நிக்கில், என்னாச்சு நிக்கில்? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? நான் என்னன்னு சொல்றது சுருபி? உன்கிட்ட மட்டும்தான் என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல முடியும். என்னோட வீடே எனக்கு இப்போ நரக மாதிரி மாறிடுச்சு. எங்க போனாலும் நிம்மதியே இல்லை. உன்கிட்ட வரும்போது தான் நிம்மதியே கிடைக்குது. டோன்ட் வரி நிக்கில், எல்லாமே சரியாயிடும். நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, நிக்கில் இன்னும் வரல. அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்க மேல எல்லாம் பெருசா அக்கறையெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா இப்படி சாப்பிடாம இருக்கிறது ஒன்றும் சரியில்லை. அண்ணா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில இருப்பான், அங்கேயே சாப்பிட்டுருவான். அப்புறம் அது மட்டும் இல்ல, எங்க வீட்லயும் யாரும் அவனுக்காக வெயிட் பண்ண மாட்டோம். நீங்களும் சாப்பிட்டுருங்க. உங்க ஃபேமிலி என்ன ஏத்துக்காதுன்னு ஆரம்பத்திலேயே இந்த பயத்தோட தான் இருந்தேன். நான் இந்த கல்யாணத்தை பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாப்பிடுங்க. அழாதீங்க. ஐ எம் சாரி சோனி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. என்னாலதான் இன்னைக்கு உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்ப போயிட்டாங்க. என்னாலதான் உன்னோட கல்யாணம் நடக்கல. அப்படின்னா நீ என் மேல கோவம் தானே படணும். ஒருவேளை நல்ல பையனா இருந்தா கண்டிப்பா உங்க மேல நான் கோவப்பட்டிருப்பேன். நீங்க என்ன அவன்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. நீங்க பார்க்கலையா, செல்ல மாதிரி உக்காந்துட்டு இருந்தான். நீங்க பார்க்கல, அவங்க அம்மா தான் பக் பக் பக்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இங்க பாருங்க, எப்பவும் நம்ம கோபத்தை சாப்பாடுல காட்டக்கூடாது. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சோனினா, நிக்கில கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உண்மையிலும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் குருமா சொன்னது கரெக்ட் தான். எங்களுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது. நீங்க தப்பா யோசிக்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
ஒழுங்கா துடைக்க தெரியாதா உனக்கு? என்னங்க? நிக்கில், இந்த டயத்துல தூங்கிட்டு இருக்கீங்க? ராத்திரிலாம் ஏன் வீட்டுக்கு வரல? ராத்திரி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பகல்ல தூங்கக்கூடாதா? போ போய் உன் வேலையை பாரு, என்னை தூங்க விடு. ராத்திரியெல்லாம் நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு, என்னன்னு நீயே பாரு. உனக்கு வெக்கமா இல்ல? என்கிட்டயே பொய் சொல்ற? நீ என்ன காதலிச்ச நிக்கில், என்ன கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. இப்ப வேற பொண்ணு கிட்ட ராத்திரியெல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு வந்திருக்க. என்ன பார்த்து பைத்தியமானு கேக்குற? குருமா சொன்னது சரிதான். எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரி தான், நீ அப்படித்தான் இருக்க. ஏய், போதும் நிறுத்து. விட்டா பேசிக்கிட்டே போற. ஓவரா பேசுற நாக்க வெட்டி வெளியே போட்டுருவேன். போய் உன் வேலையை பாரு. உன் வீட்டு வேலை செய்ய தானே என்னை இங்கே கூட்டு வந்த. இந்த வீட்டில் நான் வேலைக்காரியா தான் இருக்கேன். குருமா வீட்டில் இருந்த வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன். இப்ப கூட இருந்திருப்பேன். நிம்மதியா இருப்பியா? அங்க இருந்த வரைக்கும் இங்க பல மடங்கு நல்லா தானே இருக்க. புரிஞ்சுதா? போய் வீட்டுல இருக்க வேலையை பாரு. போ. வாவ், பிரமாதம்டா. வேற ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்பு இருக்கா? இத பத்தி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே பாரு, உனக்கு யார பிடிக்குதுன்னு சொல்றியா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இவள கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு நாமளே வெளியே துரத்துவோம். என்ன நின்னுகிட்டு என்ன பண்ற? போ வேலையை பாரு. அப்பா சொன்னது உனக்கு கேட்கல? இங்க இருந்து வெளியே போ. போ போய் வேலையை பாரு. இவளை என்ன பண்ணலான்னு இருக்க? அப்பா, எனக்கு இவளை என்ன பண்றதுனே தெரியல. ஒருவேளை நீ மட்டும் இந்த வீட்டு வாசலை தாண்டி போயிட்டன்னா அப்புறம் எப்பவுமே இங்கிட்டு வரவே கூடாது. என்னங்க, நான் பஜனைக்கு போயிட்டு வரேன். ம், சரி. மாமா, மாமா என்ன பண்றீங்க? மாமா, என் பையன் கூட சந்தோஷமா இருக்க, ஏன் கூட இருக்க மாட்டியா? ஐயோ, நீங்க பண்றது தப்பு மாமா. நிக்கே, கத்து கத்து. அத்தை, சோனி எல்லாரையும் கூப்பிடு. வேணாம் மாமா. வீட்ல யாருமே இல்ல, யாரும் வரவும் மாட்டாங்க. ஐயோ, சொல்றது கேளுங்க. வேணாம், வேணாம் மாமா. தப்பு மாமா, தப்பு. வேணாம் மாமா. ஐயோ, வேணாம். என்னடி, என் மகன் கூட சந்தோஷமா இருக்க, ஏன் கூட இருக்க மாட்டியா? ம்? வேணாம் மாமா, நீங்க பண்றது தப்பு மாமா.
ஏய் என் அப்பா மேலே கை வைக்கிறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா மேலே கை வைப்பேன். அப்பா 2 கொடுங்கப்பா. இப்ப திமிர அடக்கி ஆகணும். ஏய் ஏய் கௌரி கௌரி மயக்கம் போட்டுட்டான். தூக்கு தூக்க